ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான் இது. நேற்று அந்த டெய்லர் கடை தேடிட்டு இருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்புறம் காடு மலை மாம்பழக்கடை எல்லாம் தாண்டி ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. டெய்லர் கடையை கண்டுபிடிச்சி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு அவங்க வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. ஸோ நான் பெருசாக அந்த இடத்துல ஒன்றும் கவர் பண்ணல. அங்கேருந்து எல்லோரும் ஃபேமிலி டின்னர் சாப்பிட்றக்க போயிட்டுருக்கோம். அவங்க அப்பா ஒரு ஒரு கடையாக காமிச்சு, இந்த கடையில் இது நல்லாயிருக்கும், இந்த கடையில் தட்டு இட்லி நல்லாயிருக்கும், இந்த கடையில் வெண்ணெய் தோசை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இட்லி தோசை சாப்பிட்ற மூடில் இல்லை, நானும் சரி பசங்களும் சரி. ஸோ நல்ல ஒரு பரோட்டா கடையாக விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையை தான் தேடி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஒரு இடத்தையும் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். இந்த கடையில் ரொம்ப சூப்பராக இருக்கும், பெங்களூர் தட்டு இட்லி, அது டேஸ்ட் பண்ணுங்கன்னாரு. நாங்கள் ஒரே பிடிவாதமாக அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் பரோட்டா கடைக்கு தான் போய் சாப்பிடுவோன்ட்டு 3 பேரும் அடம் பண்ணி பரோட்டா கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அவரை. இந்த டிஐஒய் கடையில் நான் கொஞ்சம் டிஐஒய் பண்ணுறதுக்காக திங்ஸ் வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தென் என் பசங்க வராங்களான்னு பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்தேன். அதனால தான் வீடியோ ஷேக்காக இருக்குது. ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். நாங்கள் இப்போ போகிறோம் இல்லையா, இந்த கடை நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ வெறும் டேக்அவே மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நல்லாவே கடையை டெவலப் பண்ணி ஆம்பியன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பிடிச்சது, டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. தமிழ் கடை தான், நல்லா சுருக்குன்ட்டு நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் வேணால் அந்த சைடு போனீங்கன்னா, ஒரு தடவை கேஆர்புரம் சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, ஃபுல்லாக மாடிஃபை பண்ணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ் ஆளுங்க தான் அவங்க. அண்ட் தென் என் ஹஸ்பண்ட் முதல்ல போய் சீட்டு பிடிச்சிட்டாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க ஏரியாவெல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். வாட்டர் டைமிங் என் பசங்க கண்ணாடியில் வர்றது தெரியுதா. அப்புறம் இந்த செட்டப் நல்லா இருந்தது. சின்ன இடம்தான், பட் அதை நல்லா பிளான் பண்ணி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த வால் பெயிண்டிங்கும் அழகாக இருந்துச்சு, அதையும் உங்களுக்கு காட்டுறதுக்காக கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். தஞ்சாவூரோட ட்ரெடிஷன்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, வெறும் லைட்டிங்ஸும் கொஞ்சம் ஃப்ளார் ஹேங்கிங்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதுவே அந்த இடத்த அவ்வளோ எலிவேட் பண்ணி சூப்பராக காட்டுச்சு. அப்புறம் மெனு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளே அவங்க டேபிளே ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு இலையை போட்டுட்டாங்க. என் ஹஸ்பண்ட் அந்த இலையையும் தண்ணி ஊற்றி குளிப்பாட்டிகிட்டு இருந்தார், அவ்வளோ தண்ணியை ஊற்றி விட்டு. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண மெனுலாம் ஒரு ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. பட்டர் பிரெயின் ஃப்ரை, அப்புறம் போட்டி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு, பரோட்டா, இதுதான் மெனு. இதை எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தார். நான் உங்களுக்கு ஒரு வாய் ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கெல்லாம் கோலி சோடா குடித்தாங்க. எனக்கு இந்த ஏரேட்டட் ஆர் ஃபிஸி ட்ரிங்க்ஸ் எதுவுமே பிடிக்காது, டேஸ்ட் பண்ண கூட பிடிக்காது. ஸோ அவங்க குடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து ஹோட்டலுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு அந்த பசங்களுக்கும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நம்ம தமிழ் பசங்க தானே, ஸோ அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல தூக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பசங்க வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணும்னு நாங்கள், சம்மருக்கு தர்பூசணி இல்லாமல் எப்படி, அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னடா காலில் இவ்வளோ பெரிய பேண்டேட்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா, எனக்கு கொஞ்சம் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் பெயின் இருக்குது. ஸோ கிளம்பி எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் போகிறோம். என் ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் விளையாடுவாங்க. நானும் விளையாடுவேன், கோட் கிடச்சிதுன்னா, எனக்கு பேர் கிடச்சிதுன்னா விளையாடுவேன். அந்த மரம்லாம் பாருங்களேன், முதல் நாள் பெஞ்ச மழையில் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் இது ஷூட் பண்ணது May 4th, நம்மளோட தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் டே அன்னைக்கு தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் போய் பசங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பேரும் கிடைக்கல, கோட்டும் கிடைக்கல. அப்புறம் என் ஹஸ்பண்டும் இந்த காலோட விளையாண்டுட்டு அப்புறம் இன்னும் பெயின் அதிகமாயிரும், வீட்டுக்கு போன்னு சொன்னார். சரி நீங்கள் விளையாண்டுட்டு வாங்க, நான் எவ்வளோ நேரம் நின்று வேடிக்கை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பொடி நடையாக நடந்து வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன் நான். அதுக்கு முன்னாடி என் பையன் பேட்லேயே கம்பு சுற்றுறத பாருங்களேன். ஒரு சர்வீஸ் போட்டுட்டு அந்த பேட்டை வச்சு எப்படி கம்பு சுற்றிட்டுருப்பார், சிலம்பாட்டம் ஆடுற மாதிரி. அவரை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு பொடி நடைய வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நான். போகிற வழியில் அவசரமாக மக்கள் எல்லாம் கிளம்பி வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு ரொட்டீன்லேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கோம், அவ்வளோதானே. ஆனால் அதுவே பரபரப்பாக ஆளுங்க காலையில் கிளம்பி போகிறது,
நம்ம ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கிறது வந்து அவ்வளோ கிராட்டிடியூடாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாதா டெம்பிள். அங்கே வந்துட்டு சர்ச்சில் ஒரு ப்ரேயரை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பிரஞ்சு சாப்பிட்டோம். அன்றைக்கி ஃபுல்லாக டிவிலே தான் டைம் போச்சு. ஈவினிங்காக என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க, அவங்க ஷாப்பிங் கூப்பிட்டாங்க. நம்ம தான் ஷாப்பிங்னா ஃபஸ்ட் ஆளாக கிளம்பிடுவோமே. போயிட்டு அவங்களோட கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினாங்க. வாங்கிட்டு அங்கே ஒரு தமிழ் பசங்க கடை இருக்குது, ஒரு ஹாட் சிப்ஸ் கடை ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு டிவிகேவோட செலிப்ரேஷன்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பசங்களோட பேசிட்டு வந்தோம். நீங்கள் ஓட் பண்ணவங்க ஜெயித்தாங்களா? எங்கள் ஏரியாவில் நான் யாருக்கு ஓட் பண்ணனோ அவங்க ஜெயிக்கலை. இதோட கிளியராக பாலிட்டிக்ஸ் எனக்கு பேச தோணலை யூடியூப்பில். என்னோடய ஏரியாவில் நான் ஓட் பண்ணவங்க ஜெயிக்கலை. ஓகே, யார் வந்தாலும் சரி, சொன்ன ப்ராமிஸ் எல்லாம் காப்பாற்றி ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடா ஆக்கிறேன்னு சொல்லியிருக்காரு விஜய். அதெல்லாம் ஆக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம்தான். நமக்கும் அதுதானே வேணும். இந்த இலவசமாக கொடுக்குற பொருள், இலவசமாக கொடுக்குற காசு, அதெல்லாம் பண்ணுவாங்களோ பண்ணலையோ எனக்கு அதிலெல்லாம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஆனால் அவர் சொன்னதுலேயே ஒன்று பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடாக இருக்கும், ட்ரக்ஸ் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணுவோன்ட்டு. இதோ இந்த பசங்க தான், இவங்க தான் ஹாட் சிப்ஸ் கிடக்க பசங்களாம். அவங்ககிட்ட தான் அரசியல் பேசிட்டு வீட்டுக்கு வந்தால் என் ஹஸ்பண்ட் சுட சுட விங்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு தூங்கிட்டோம்.